ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் வச்சு ஒரு இட்லி தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஜவ்வரிசி வந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு மினிமம் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி ஊறி நல்லா பெருசாகி இருக்கணும். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த பிறகு இது கூட 100லேருந்து 150 mlக்குள்ளே நம்ம வந்து தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பாசிப்பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1/4 கப் ரவையையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரவை வந்து இந்த மாவோட நல்லா ஊறி வரட்டும். இந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் ரவையோடு சேரும்போது நல்லா திக்காகும். அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதில் 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு வந்து இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இட்லி பிளேட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அகாரோ எக் பாய்லரில் தான் இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் பீஸாக கிடைக்கும். இதை வந்து கட் பண்ணி தாளிக்கும் போது ஈவனான ஷேப்பில் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இதில் வேக வச்சுருக்கேன். இந்த எக் பாய்லரோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரேயில் வந்து அடியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு மேலே நம்மளோட மாவை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதில் வந்து நான் 120 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்க மாவோட அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இட்லி வந்து எனக்கு 12 கிடச்சிது. இப்போ பாருங்கள், நம்மளோட இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி கூட நல்ல ஒரு காரசாரமான சட்னி தொட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி அந்த மாதிரி ரெடி பண்ணாமல் ஒரு தாளிப்பு கொடுத்து சாப்பிட போகிறோம். அதனால் இப்போ வந்து நம்ம இந்த இட்லியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த இட்லியை தாளிக்கிறதுக்காக ஒரு வாணலியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா வெடித்து வரட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையில் ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது கூட வந்து நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்க்க போகிறோம். அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய சைஸ் கேரட் வந்து 1 எடுத்திருக்கேன். 10 பீன்ஸு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காய் எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த இட்லியை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடியும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம வந்து இதை இறக்கிடலாம். இந்த இட்லி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.